திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா இந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா இந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பெல நீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பெல நீந்திடுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது. ஒருவர் இன்னொருவருக்கு விலை உயர்ந்த எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் தன்னையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் முன்வருகிறார் என்று சொன்னால் அவரது அளப்பரிய அன்பு நமக்கு தெரிய வருகிறது. ஆம், ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக பரிசாக தந்த கடவுள் நம் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருக்கிறார். அந்த அன்பு மிகுந்த கடவுளை நாம் என்றென்றும் நமது மனதில் தாங்கி வழிநடத்திட வரம் வேண்டி இப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனீட இல்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையை நின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர்.
உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றான். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம்.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதைப்போல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இல்லங்களையே ஆலயங்களாக மாற்றி ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபையாக கூடி இந்த நாட்களில் அன்றாடம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் மேலான இரக்கம், அன்பு, கிருபைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை அன்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அதே அன்பை இந்த சமூகத்திற்கு எடுத்து கொடுக்க வேண்டியது நமது கட்டாயம் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்ற தருணம் இது. ஒரு குடும்பத்தில் 2 சகோதரர்கள். மூத்தவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள். விளைச்சல் நிலத்தை கொண்டு விவசாயம் செய்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்பி திருமணம் வேண்டாம் என்ற நிலையில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட விளைச்சல் நிலத்தில் அவரும் உழுது விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் அமோகமான விளைச்சல். 2 பேரும் தானியங்களை எடுத்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனைக்காக வைத்திருந்தார்கள். தங்களது பயன்பாட்டிற்கென்றும் சேமித்து வைத்தார்கள். இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது அண்ணனுக்கு தோன்றுகிறது, ஐயோ பாவம், வருங்காலத்தில் என்னை கவனித்துக் கொள்வதற்கு எனது மனைவி, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நான் இப்போது சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனது தம்பி தனியாக இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் அதிகம் சேமிப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லி தம்பிக்கு தெரியாமல் தனது தானிய களஞ்சியத்திலிருந்து ஏராளமான தானியங்களை கொண்டு அவனுக்கு தெரியாமலே அந்த களஞ்சியத்தில் கொண்டு வைத்திருக்கிறான். அவ்வாறே தூங்கிக் கொண்டிருக்கும் போது தம்பிக்கு தோன்றுகிறது, ஐயோ, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தானியம் தேவையா? அண்ணன் பாவம் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறான், செலவு அதிகம், எனவே அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமான தானியம் தேவைப்படும் என்று சொல்லி அண்ணனுக்கு தெரியாமல் தனது களஞ்சியத்திலிருந்து ஏராளமான தானியங்களை கொண்டு அண்ணன் வீட்டில் தெரியாமல் கொண்டு வைத்து விட்டு வருகிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பு பரிமாற்றம்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய உறவு பரிமாற்றம். ஆண்டவர் இயேசு தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக தியாகம் செய்து தருகின்ற விழாவை கொண்டாடுகின்ற இன்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம், உறவு பரிமாற்றம். யாருக்கு எது தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு தெரியாமலே அதை அவர்களுக்கு செய்து கிறிஸ்துவின் அன்பை உணரச் செய்வது. இன்று உலகில் அதிகமாகவே இரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்புக்கள் தியானம், கிட்னி தானம் என்று மக்கள் பலரும் அதிகமாகவே இந்த விழிப்புணர்வை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னையே தியாகமாக உலகிற்கு தந்த நம் தெய்வம், நம் ஆண்டவர், நமது மீட்பர் இயேசு கிறிஸ்து. அவர் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். மனிதர்கள் அனைவரும் சகோதரங்கள்தான். எனவே யாரெல்லாம் மனித சாயலில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த உதவியை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் கடமை இருக்கிறது. அதை நினைவூட்டுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர் ஆமோஸ் ஆகமம்
2ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்திலும், திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவசனத்திலும், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், யோவான் நற்செய்தியாளரின் 6ஆம் அதிகாரம் 55 முதல் 58 வரையிலும் உள்ள இறை வார்த்தைகளில் கடவுள் எல்லா பலிகளுக்கும் மேலான பலி தன்னையே அளிப்பது என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆம், பலிகளிலெல்லாம் மேலான பலி இந்த நற்கருணை பலிதான். கடவுள் தன்னையே உலகிற்கு தானமாக கொடுத்தது, தந்தது. பிரியமானவர்களே, நாம் நமது வாழ்வில் இறை அழைப்பை ஏற்று தியாகத்தின் இருப்பிடமாக பிறருக்கு உதவுகின்ற நல் மனப்பான்மை உடையவர்களாக கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற புறப்படுவோம். கிறிஸ்துவின் அன்பினால் அவனியை ஆட்கொள்வோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, அளவு கடந்த அன்பை தன்னையே தியாகமாக அளிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த கடவுளிடம் நமது தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு கேட்டு மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, தியாகத்தின் சின்னமாக விளங்கும் இந்த நற்கருணை பலியை கொண்டாடி உமது அன்பை, தியாகத்தை உணருகின்ற இந்த வேளையில் எம் குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உலகம் முழுவதையும் பயத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்ற இக்கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் அனைவரும் விரைவில் விடுதலை அடைந்து தங்களது சகஜமான வாழ்வை துவங்குவதற்கு உமது கிருபையை, உமது இரக்கத்தை தரும்படியாக வேண்டுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரையும் நீர் ஆசீர்வதித்து மக்கள் நோய்களிலிருந்து விடுதலை அடைந்து துன்பங்களிலிருந்து மீட்கப்பட்டு ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ்ந்திட உமது ஆசீரை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எம் பள்ளம் பங்கு மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உடல் உள்ள சுகத்தோடு மக்கள் வாழவும், செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் அடையவும்,
கடலில் மீன்வளம் பெருகவும் மக்கள் கஷ்டங்களின்றி உமது நன்மைத்தனத்தை அன்றாடம் உணர்ந்து வாழவும் நீர் எங்களை பாதுகாப்பாக வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் தூய மத்தேயுவின் பரிந்துரையால் எங்கள் அனைத்து குடும்பங்களும் உமது நன்மைத்தனத்தால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற கிருபையை தாரும். அன்பு ஆண்டவரே, குழந்தைகள், சிறார்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களை சிறப்பாக ஆசீர்வதித்து எவ்வித நோயின் தாக்குதலுமின்றி அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக உமது ஆசீரை பொழிந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னைதான் நீ கேட்கின்றாய், என்னைதான் நீ கேட்கின்றாய். நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். திராட்சை கொடி மனித உழைப்பின் தந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் அன்பு பானமாக மாறும். அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை இல்லாமல தந்தையாகிய இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரன் சூசை, எல்லா திருநிலையினர், எம் பள்ளம் வாழ் பங்கு மக்கள் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்கள் போக்கிடும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தந்தருளும். அமைதி தந்தருளும். அமைதி தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா?
என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய